வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் மிகவும் ஆழமான சிந்தனைகளும் அசாத்தியமான மன உறுதியும் கொண்ட ஒரு தனித்துவமான மனிதராக திகழ்வீர்கள். உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஒரு போர் குணத்தையும் ராசிநாதன் குரு உங்களுக்கு மிகுந்த ஞானத்தையும் வழங்குகிறார்கள். பார்ப்பதற்கு மிகவும் அமைதியானவராகவும் எதையும் மர்மமாக வைத்திருப்பவராகவும் தோன்றினாலும் உங்கள் மனதிற்குள் எப்போதும் ஒரு பெரிய இலட்சியம் ஓடிக்கொண்டே இருக்கும். நேர்மையும் உண்மையும் உங்கள் 2 கண்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் எவ்வித சூழலிலும் நீங்கள் தர்மத்தை தவறமாட்டீர்கள். மற்றவர்களை ஒரு பார்வையில் எடை போடும் கூர்மையான புத்தி உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் என்பதால் உங்கள் வெற்றி என்பது காலப்போக்கில் உறுதியாக கிடைக்கும். ஆன்மீகத்திலும் மறைபொருள் அறிவியலிலும் உங்களுக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்கும் என்பதால் எப்போதும் எதையாவது ஆராய்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ரகசியங்கள் இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நேர்மையான வழிகாட்டியாகவே இந்த சமூகத்தில் வலம் வருவீர்கள். உங்களின் கம்பீரமான நடையும் அதிகாரமான பேச்சும் உங்களை ஒரு தலைவராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. எதற்கும் அஞ்சாத உங்கள் நெஞ்சம் உங்களை சமூகத்தின் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்டது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அக்கறை உள்ளவராகவும் அதே சமயம் ஒரு சிறு கண்டிப்பு உடையவராகவும் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் ரகசியங்களை காப்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் மற்றும் வெளிநபர்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் அனுமதிக்க மாட்டீர்கள். பெற்றோர் மீது மிகுந்த மரியாதையும் குறிப்பாக தாயார் மீது ஒரு ஆழமான பிணைப்பும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு ஆழமான ஈடுபாட்டை கொண்டிருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்கள் பிடிவாத குணம் சிறு விரிசல்களை உண்டாக்கலாம் என்பதால் கவனம் தேவை. குடும்பத்தின் கௌரவத்தை எப்பாடுபட்டாவது காக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எப்போதும் ஊடிக்கொண்டே இருக்கும். உறவினர்களிடையே உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் என்றாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எப்போதும் கடைபிடிக்கவே விரும்புவீர்கள். உடன் பிறந்தவர்களுக்காக நீங்கள் பல தியாகங்களை செய்ய தயாராக இருப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு மூத்த சகோதரனாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருப்பீர்கள். வீட்டில் சுபகாரியங்களை மிகவும் நேர்த்தியாகவும் திட்டமிட்டும் நடத்துவதில் நீங்கள் ஒரு வல்லவராக திகழ்வீர்கள்.
உங்கள் இல்லம் எப்போதும் ஒரு தெய்வீகமான மற்றும் அமைதியான சூழலுடன் இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். மொத்தத்தில் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு பெரிய ஆலமரத்தைப் போல நிழல் கொடுத்து பாதுகாக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பீர்கள். தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக செயல்படுவீர்கள். எதற்கும் அஞ்சாத உங்கள் குணமும் தனுசு ராசியின் நேர்மையும் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சியை தேடித்தரும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், பாதுகாப்புத்துறை, ஆன்மீக பொருட்கள் விற்பனை அல்லது ஆலோசனை வழங்கும் துறைகளில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக முடிவெடுத்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தையும் மனநிறைவையும் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. உங்கள் தொழிலில் தர்மமும் நியாயமும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருப்பார்கள். போட்டிகள் மற்றும் எதிர்ப்புகளை முறியடிக்க உங்கள் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ஒரு வீரத்தை கொடுக்கும் என்பதால் எதைக் கண்டு நீங்கள் அஞ்சமாட்டீர்கள். தொழிலில் ஏற்படும் நுணுக்கமான விஷயங்களை மிக விரைவில் கற்றுக்கொண்டு அதில் நவீன மாற்றங்களை செய்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலையாட்களிடம் கண்டிப்புடன் இருந்தாலும் அவர்களின் நலனில் அக்கறை கொள்வதால் உங்கள் நிறுவனம் மிகச் சீராக வளர்ச்சியடையும். நேர்மையான முறையில் மட்டுமே பொருளை சேர்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பதால் உங்கள் தொழிலுக்கு ஒரு நிலையான நற்பெயர் நிலைத்து இருக்கும். உங்கள் விடாமுயற்சியும் திடமான திட்டமிடலும் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் மற்றும் உங்கள் கீழ் பல ஊழியர்கள் வேலை செய்வார்கள். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் மற்றும் மேலதிகாரிகள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராகவும் பொறுப்புள்ள மனிதராகவும் பார்ப்பார்கள். எதையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிடும் உங்கள் வேகம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரும். அரசாங்கத் துறையிலோ அல்லது காவல்துறை அல்லது வங்கித் துறையிலோ நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலைக்குச் சென்று பெரும் புகழ் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் மேலதிகாரியாக நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் ஒரு நண்பனாக நின்று உதவுவீர்கள். உங்கள் வேலையில் நேர்மை தவறாமல் இருப்பதை குறிக்கோளாக கொண்டிருப்பதால் உங்கள் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் அவ்வளவு எளிதில் வராது. உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். நிலம், வீடு மற்றும் பூமி சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரும். அவ்வப்போது வரும் எதிர்பாராத விரயச் செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு நிலையான சேமிப்பை வைத்திருப்பீர்கள். மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும், ஆனால் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகும் என்பதால் கவனம் தேவை. உங்கள் பொருளாதார வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி பிற்காலத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக வாழ்வீர்கள். சிக்கனம் என்பது உங்கள் அகராதியில் இல்லாவிட்டாலும் விரயங்களை சரியாக கட்டுப்படுத்தும் திறன் உங்களுக்கு உண்டு. வரவு மற்றும் செலவுகளை சரியாக கையாளுவதால் நீங்கள் எப்போதும் நிதி ரீதியாக பலம் மிக்கவராகவே திகழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் உங்கள் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. விருச்சிக லக்னம் என்பதால் பிறப்புறுப்பு மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம் என்பதால் கவனம் தேவை. தனுசு ராசியின் காரணமாக இடுப்பு மற்றும் தொடைகளில் அவ்வப்போது வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும். முறையான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தேவையற்ற உடல் பருமனை தவிர்க்கவும் உதவும். தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் புத்துணர்ச்சி பெறவும் பெரிதும் உதவும். இதய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது மற்றும் அதிகப்படியான கோபத்தை தவிர்ப்பது உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும். அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உங்களை பொலிவுடன் வைத்திருக்க உதவும். பயணங்களின் போது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்களை ஓட்டும்போது எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முறையான தூக்கம் மற்றும் ஓய்வு எடுப்பது உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக வைத்து உங்களை எப்போதும் இளமையாக காட்டும். உங்கள் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற வெறி கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள்.
அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிவார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் கண்டிப்பு அவர்களின் நலனுக்காகவே என்பதை அவர்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள். தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் பெயரை உலகறியச் செய்வார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் பெருமைப்படுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாக தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் பெயரை காப்பாற்றும் வகையில் மிகவும் உன்னதமானவர்களாக திகழ்வார்கள். பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றும் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது மர்மமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நோக்கியதாகவோ இருக்க வாய்ப்பு அதிகம். விருச்சிக லக்னம் என்பதால் நீர்நிலைகள் மற்றும் இரகசியமான மலைப்பிரதேசங்களுக்கு சென்று வருவது உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் அல்லது புனித பயணம் மேற்கொள்ளும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்பு உண்டு. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாகச் செல்வது உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பை தரும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விருச்சிக லக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் சமூகத்தின் ஒரு அங்கீகாரமாகவும் மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக பட்டை தீட்டவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். செவ்வாயின் பலமும் குருவின் அருளும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் உறுதியும் நேர்மையும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தை தவிர்த்து நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வபக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை அடைய உதவும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மனநிறைவை தரும். உங்களிடம் உள்ள விவேகமும் வீரமும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும். எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் புகழும் வெற்றியும் நிறைந்ததாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முடிவாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த உலகில் நீண்ட காலம் புகழுடன் வாழ்வீர்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.